பாத்தியா கண்டுக்காம போறான். ஆமாண்டா. அப்படிதான் ஒரு 10 ரூபா கூட சம்பாரிச்சா போதும், அப்படியே பழசெல்லாம் மறந்துடுவானுங்க, அப்படியே மிதப்பானுங்க, அப்படியே மீன் மாதிரி அப்படியே மிதப்பானுங்க. ஏண்டா நீயும் கண்டுக்காம இருந்தா நானும் கண்டுக்காம போயிட்டேன். என்னமோ இவன் பேசி நம்ம பேசாம இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்களா. இது மட்டுமா கோடி கோடியா சம்பாதிக்கிறான்டா அவன். கோடி கோடியா சம்பாதிக்கிறானா? ஏன்டா கோடி கோடியா சம்பாரிச்சா நான் ஏன்டா லோன் வட்டிலாம் இப்போ வரை கட்டிட்டு இருக்கேன்? என்னடா சொல்ற? அதுவே தெரியாத உனக்கு? இன்னொன்னு தெரியுமா, அவனுக்கு கர்ச்சீஃபே 500 நோட்டு தான். எது 500 நோட்டு தான் கர்ச்சீஃபா? ஏன்டா என்கிட்ட கர்ச்சீஃபே கிடையாதுடா. அடுத்தவன் நல்லா இருந்தா நம்ம கிடைக்கலன்னு வருத்தப்படலாம்டா. ஆனா அவனுக்கு கிடைச்சிட்டேன்னு வயிறு எறியக்கூடாதுடா. உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது, பேசவே முடியாது. அங்க பத்தியாக்கா எப்படி ஆடிட்டு நெஞ்சு நிமித்திட்டு போறான் பத்தியா? போதும் அப்படியே கொஞ்சம் பெரிய லாட்டா போதும், அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே போவானுங்க. நெஞ்சு நிமித்திட்டு போறேனா? சரி அப்ப பாடியை கொஞ்சம் லூஸ் விட்டு கொஞ்சம் பொறுமையா போவோம். நடிப்புக்கா நடிப்பு தோபரு அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி போவானுங்க. வீட்டுல பார்த்தா பொட்டி பொட்டியா காசு எடுத்து வச்சிருப்பானுங்க. என்னடா எப்படி